எப்பாலவருக்கும் எது சரி என்று எக்காலமாயினும் எடுத்து இயம்பிடவே வல்லவன் தந்த முப்பால் இருக்கிறது. அது வச்சு நமக்கு அறக்கூற வேறு ஆசான் தேவையா? எது நல்ல? பிறருக்கு இன்னா செய்வதா, பிறர் பழி பேசுவதா, பொறாமை கொள்வதா, பொய் பேசி அலைவதா? இல்லை இல்லை, மறந்தும் பிறர்கேடு சூழாது இருப்பது, நடுநிலையோடு நன்மை செய்வது, இன்னா செய்யாது இனியவை செய்வது, இரக்கத்தோடு உயிர்களை காப்பது. வள்ளுவர் தந்த வாழ்வியலை வாய்மையாக நான் சொல்லாமல் வள்ளுவராகவே சொல்கிறேன், கேளுங்கள். உயிருக்கு ஆக்கம் வேண்டி ஊர் ஊராய் திரியாது, உயிருக்கு ஆக்கம் வேண்டி ஊர் ஊராய் திரியாது, அறத்தினோங்கு ஆக்கம் இல்லை என அன்றே கூறிவிட்டேன். ஆயுள் குறையும் என அல்லல் படாதீர், ஆயுள் குறையும் என அல்லல் படாதீர், கூற்றம் ஒரு பாதையை கல்வைத்து அடைக்கலாம். எப்படி என கேட்கிறீர்களா? அறம் செய்யுங்கள், அதுதானே வாழ்நாள் வழியளிக்குங்கள். தித்திக்கும் பழங்களை திகட்ட திகட்ட உண்ணுங்கள், கனி இருக்க காய்ந்து கடனையா அடைக்கப் போகிறீர்கள். பாவம் தேய பரிகாரம் சொல்கிறேன், வறுமை போக நல் வழியினை சொல்கிறேன். நல்லதை நாடி இன்சொல் பேசுங்கள், இன்பம் தரும் இன்சொல் பேசுங்கள். எந்த நன்றியையும் மறக்கலாம், ஆனால் செய்த நன்றியை மறவாது. நான் நம்புகிறேன், நீங்கள் மறவாதவர்கள். நான் நம்புகிறேன், நீங்கள் மறவாதவர்கள். ஏன் கேளுங்கள், 2000 ஆண்டுகளாய் என்னென்று மறவாது இருக்கிறீர்களே. அறத்தின் நுட்பத்தை அழகாக சொல்கிறேன். பல்லக்கு சுமப்பவனையும் அதில் பயணித்து செல்பவனையும் உற்று நோக்குங்கள், உண்மை புரியும். கன்னத்தில் அரைத்தவரிடம் மறுநண்டத்தை காட்டியவருக்கு சிலுவை தந்தீர்கள், வாயிலையை தீபமாய் ஏற்று என்றவருக்கு குண்டு தந்தீர்கள். அவர்களுக்கு முன்பாகவே நான் சென்று விட்டேன், இருந்திருந்தால் என்ன கொடுத்திருக்கிறீர்களோ? அறிவுரை கூட அதனால் அழுத்தமாய்த்தான் இருக்கிறது. இருப்பினும் சொல்கிறேன், கற்றதை மறந்தால் கற்றுக்கொள்ளலாம், பெற்றதை இழந்தால் ஈட்டிக் கொள்ளலாம். ஒழுக்கத்தை மறந்தால் உயிர் போனாலும் உன்னிடம் வராது. கருத்துக்கள் கூறுவதால் என்னை எப்படி நினைக்கிறீர்கள்? இன்னும் எத்தனை இளையவர்கள் என்னை அறிவுரை வழங்கும் ஆமா என்பார்களோ? புரியவில்லையா? பூமரங்கள் என்பார்களோ? பரவாயில்லை. அரணை மறந்தவர் விட அறிவுரை உண்டோ? உண்டு. பிறன்மனை இச்சித்து பின்னை செல்பவர். எப்பவையும் இன்றி எவரையும் அழிவாரோ? அழிவர். அழுக்காறு உடையாருக்கே அரசார். அக்கா வேண்டுமா தங்கை வேண்டுமா? நீங்களே முடிவெடுங்கள். தங்கை வெறுத்து தமக்கையை காட்டி ஓடுவார், சீதேவி சென்று மூதேவி வருவார். பொறாமை கொண்ட வீட்டில் அதனைத்தான் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தப்பையை காட்டிவிடும் என்றே. நன்மை தருவதுதான் நல்லறம், மறந்தும் கேடு புரிவதற்கு நினைக்காதே. நீயே மறந்தாலும் அறம் மறவாது. அப்படியானால் உனக்கு பலன் கேடு, கேட்டிருக்கு துணை அறம். பொருள் சேமிக்க வங்கி கேட்டீர்கள், ஈகை குணம் கொண்டோரின் ஏழையின் பயிற்சை கூறினேன். அவி சொரிந்து 1000 வேள்வி எல்லாம் வேண்டாம், அன்போடு உயிரை கொல்லாது போதும். வாழ்வு நிலை கண்டு பற்றிவிட வேண்டாம், வாழ்வின் மதிப்புணர்ந்து கொள்ளாது போதும். அறத்து பாலையும் பொருட்பாலையும் மற்றும் படிப்பவர்களே, இன்பத்து பாலையும் படியுங்கள். படித்திருந்தால் வரதட்சணை கொடுமை வந்தே இருப்பார். நெருடல் உலர் ஒருவன் இன்று இல்லையாம், நெருடல் உலர் ஒருவன் இன்று இல்லையாம். அதனால் தான் சொல்கிறேன், அறம் செய்யுங்கள். ஏனென்றால் நன்மை நாடுவதுதானே நல்ல. நன்றி.